போர்ட் சிட்டிக்குள்ள 3 பேர் கடத்தப்பட்டு இன்னும் ஒரு சீன பிரஜைகள் குழுவால் ஒரு வாகனம் பயன்படுத்தப்பட்டு 3 பேர் கடத்தப்பட்ட சம்பவம் 2 நாட்களுக்கு முதல்ல பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. கடத்தப்பட்ட 3 பேரில் 2 பேர் போர்ட் சிட்டிக்குள்ளேயே விடுவிக்கப்படுறாங்க. ஒருத்தர் வேனில் கடத்தி இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலம் ஒரு காட்டு பகுதிக்குள்ள எஹலியகுட பிரதேசத்தில் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. வேறொரு விசாரணைக்கு வேறொரு சுற்றி வளைப்புக்குன்னு சொல்லி போன போலீஸ் அதிகாரிகள் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் போர்ட் சிட்டியிலிருந்து கடத்தப்பட்ட சீன பிரஜையுடையதுன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த நபர் சாதாரணமான ஒரு சீன பிரஜை கிடையாது. 2 தரப்புக்கு இடையில ஒரு மோதல் பதிவாகி இருக்கு. கோபத்தில் கடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் ஏதோ ஒரு பண கொடுக்கல் வாங்கல் என்ற மாதிரி முதல்ல பேசப்பட்டிருந்தது. ஆனா ஒரு ஆன்லைன் மோசடி மாஃபியா கும்பல்ல தலைவர், அதுவும் சர்வதேச ரீதியில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆன்லைன் மாஃபியா மோசடி கும்பலுடைய தலைவர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஹாவோ போன் சொல்லப்படுற நபர் தான் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி இன்னைக்கு ஊடக செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கு. அப்ப எதிர்வரும் நாட்கள்ல இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மாஃபியா குழுவினுடைய தலைவர், பாதாள குழுவினுடைய தலைவர் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் இலங்கைக்குள்ள சீன நகர்ன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட போர்ட் சிட்டிக்குள்ள இந்த சம்பவம் பதிவாகுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு பழி வாங்குற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த கடத்தலோட தொடர்பு பட்டிருக்கிற 2 பேர் இலங்கையிலிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. கருநாயக்க விமான நிலையத்தில் வச்சு அந்த 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. ஒரு ரகசிய தகவலுக்கு அமைய இந்த கைது நடக்குது. மும்பைக்கு தப்பி போய் மும்பையிலிருந்து சிங்கப்பூருக்கு போய் தலைமறைவாகிறது தான் அவர்களுடைய முயற்சி சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் எப்படி திட்டமிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் மாஃபியா கும்பலுடைய தலைவர் இலங்கையில் இருக்கிறார் சொல்லி மற்ற குரூப்புக்கு ஒரு தகவல் கிடைக்குதான். இவர் எப்படியாவது தூக்கணும்னு சொல்லி, எப்படியாவது போட்டு தள்ளணும், கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு சினிமா பாணியில் நடந்திருக்கிற திட்டம். இதுக்காகவே சீனாவில இருந்து இன்னும் ஒரு குரூப் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இலங்கைக்கு அந்த குரூப் வந்ததுக்கு பிறகு இவர் எப்படி நடமாடுறார், எந்த இடத்துக்கு போறாரு, என்ன மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்புக்காக 2 பேர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குதான். விசாரணையில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நண்பர்கள் மாதிரி பாதுகாப்புக்காகவே பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி 2 பேரை தேடிக்கொண்டு இருக்கிறார். நம்பிக்கையான நபர்கள் சொல்லி 2 பேரை தேடிக்கொண்டிருந்தவராம். அதுக்காக மற்ற குரூப் சீனாவிலிருந்து இவரை கொலை செய்யறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த குரூப்பை சேர்ந்த 2 பேர் இவருடைய பாதுகாப்புக்கு நண்பர்கள் மாதிரி பழகிறதுக்குன்னு சொல்லி இவருக்கு பக்கத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த நாளில் போர்ட் சிட்டியில் அந்த இடத்துல இந்த 3 பேரும் தான் இருந்திருக்கிறாங்க. நண்பர்கள் மாதிரி பழகின அந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிற சீன பிரஜையும். ஒரு கடத்தல் நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த 2 பேரும் சேர்த்து கடத்தப்படுறாங்க. 2 பேர் தாக்குற மாதிரி தாக்கி அந்த இடத்துலயே விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு இவர் அந்த இடத்துல இருந்து தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் ஒரு சிலர் கிடையாது, 20 பேர் வரைக்கும் தொடர்பு பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் அந்த 20 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு இலங்கையிலிருந்து யாராவது உதவி செய்திருப்பாங்களா என்ற அடிப்படையிலையும் அப்படியும் சில நேரங்களில் உதவி கிடைச்சிருக்க முடியும். 3 வாகனங்கள் இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வாகனங்களினுடைய உரிமையாளர்கள் யார், எதுக்காக இந்த வாகனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த விசாரணைகள் நடக்குது. இதுவரைக்கும் இலங்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிற இலங்கையில் இருக்கிற இலங்கை பிரஜைகள் பாதாள குழுக்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு வந்தாங்க. நேற்றைய வீடியோலையும் சொன்ன மாதிரி இனி எதிர்வரும் நாட்களில் அதுவும் இன்டர்நேஷனல் ரீதியில் ஆன்லைன் மோசடியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்ன்றது சாதாரணமான ஒரு நபராக இருக்க போகிறது கிடையாது. இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கையில் இந்த நாட்களில் தொடர்ச்சியான இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடி சம்பந்தமான செய்திகள் பதிவாகுது. சீன பிரஜைகள் நிறைய பேர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த மாதிரியான நபர்களுக்கு வீடுகள் வாடகைக்கு கொடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் நேரடியாக பொதுமக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்த சம்பவங்கள் வரைக்கும் பதிவாகி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் ஒரு குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபருடைய கொலை, அதுக்கு பிறகு எப்படியான சம்பவங்கள் நடக்க போகுது என்றதான் நாங்கள் பொறுமையாக எதிர்பார்த்து காத்திருப்போம். என்ன நடக்கும், விசாரணைகள் என்ன கண்டுபிடிக்கப்படும், அடுத்தடுத்து ஏதாவது சம்பவங்கள் நடக்குமான்றதை நாங்கள் பொறுமையாக காத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் வத்தல பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சம்பந்தமாக நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தாங்க. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிதாரி, அந்த துப்பாக்கிதாரி ஏற்றி வந்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுற அடையாளப்படுத்தப்படுற இன்னும் ஒரு நபர், அந்த 2 பேராக இருக்கலாம் சொல்லி சந்தேகப்படுற 2 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு தனுஷ்கோடி கரையோர பாதுகாப்பு பிரிவால் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 2 பேரும் வத்தல பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களா இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 100% உறுதி செய்யப்படலை. இலங்கைக்கும் இந்த 2 பேரும் கூட்டி வரப்படலை. வத்தல பிரதேசத்தில் குடுரோஷான் இலக்கு வைக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. இன்னும் ஒரு நபர் குடுரோஷாண்ட
ஒரு அடியாள் மாதிரி இருக்கிற அவருடைய நண்பர் என்று சொல்லப்படுற சுமேத என்றவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. அந்த இடத்துக்கு போன ஒரு துப்பாக்கிதாரி அவரை ஏற்றி போன ஒரு கார், அந்த கார் வந்து கைவிடப்பட்ட நிலையில் போலீசால கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்கள் அடிப்படையில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு ஒரு செய்தி வெளிவருது. தனுஷ்கோடி கரையோரத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிக்கொண்டிருந்த 2 இலங்கையர்கள், 2 பேரும் தமிழர்கள், 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி வந்து வெளிவந்திருந்தது. ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல. அந்த வீடியோவில் வந்து ஒரு நபர் இந்த 2 பேரையும் பார்த்து கேட்கிறார், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க, ஏதாவது குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்ட நேரத்தில் நான் வத்தலையிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் பதில் சொல்றது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கு. தொழில் தேடி தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தன் என்ற மாதிரி தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. தொழில் தேடி தமிழ்நாட்டுக்கு போறதா இருந்தா படகு மூலமா தான் சட்டவிரோதமா பயணம் செய்திருக்கிறாங்க. இதை வந்து இந்த அடிப்படையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. படகு மூலமா தப்பி போறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறதாவும் இப்போ ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. எந்த நம்பிக்கையில திரும்ப திரும்ப இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறார்கள் என்றது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரியான சந்தேக நபர்களை தப்ப வைக்கிறதுக்கு, படகு மூலமா ஏற்றி போறதுக்கு ஒரு சில லட்சங்களை வாங்கி கொண்டு வாழ்க்கையை வந்து பணையம் வைக்கிற மாதிரியான செயலில் ஈடுபடுற ஒரு சிலரும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்றதை பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த 2 பேர் தப்பி போறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறாங்களாம. மன்னார்ல இருந்து தான் தப்பியோடி இருக்கிறதா சொல்லப்படுது. படகுல ஏற்றி மன்னார்ல இருந்து தமிழ்நாடு தனுஷ்கோடிக்கு கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த படகுல ஏற்றி போன நபரும் வந்து எப்படியுமே கைது செய்யப்படுவார். அதுக்கு பிறகு அவர் சிறையில் வாழ்நாளை கழிக்க வேண்டியிருக்கும். சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுவார். அவருக்கு குடும்பம் இருக்கும், மனைவி, பிள்ளைகள்னு சொல்லி இருப்பாங்க. சமூகத்தை எப்படி எதிர்கொள்றது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கம் சட்ட பிரச்சனை, வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்படலாம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய சம்பவங்களை பற்றி தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிற பின்புலத்திலையும் கூட நிறைய பேர் வந்து இதோட நேரடியாக தொடர்பு படுறாங்கன்றத நினைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. இந்த நம்பிக்கையில் வந்து இந்த மாதிரி செயற்படுறாங்கன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிற 2 பேரும் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள், வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் சொல்லி சொல்லப்படுது. அதில் வந்து கணேசன் விக்னேஸ்வரன் சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். இவருக்கு வெளிநாடு போறதுக்கு 2022ஆம் ஆண்டுல நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. வெளிநாட்டு தடையை எதிர்நோக்கி இருந்த ஒரு நபர். அதுக்கு முதல்ல வந்து போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்காம அதுக்கு முதல்ல இந்தியா, மலேசியா மாதிரியான நாடுகளுக்கும் போய் வந்திருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது. மகேஸ்வரன் லுசிநாத் என்றவர் தான் அடுத்த நபர். இவர் 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான விசாரணைக்குன்னு சொல்லி கைது செய்யப்பட்ட நபர் என்ற மாதிரி ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. கைது செய்யப்பட்டிருந்தாலும் சில நேரங்கள் விசாரணைக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்க முடியும். 2 பேர் வயதும் 30, 34, 39 என்ற மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு ஊடகங்களையும் சொல்ல கைது செய்யப்பட்டிருக்கிற 2 பேரும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 2 பேர் வாழ்க்கையும் முடிஞ்சது சொல்லி பார்க்கிறதா, இல்லாட்டி நீதிமன்ற வழக்கில் இதுக்கு பிறகும் பிணை கிடைச்சதுக்கு பிறகு திரும்ப ஒரு சம்பவத்தில் ஈடுபட போறாங்க சொல்லி யோசிக்கிறதான்றதே தெரியாத ஒரு விஷயமா தான் இதை வந்து பார்க்க வேண்டி இருக்கு. இதே நேரம் கட்டுநாயக விமான நிலையத்தில் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு 79 வயதான ஸ்பெயின் பிரஜை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. வளமையா போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தான் இவர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கு. பேக்ல போட்டு சூட்சுமமான முறையில் ஃபைல்ல கொக்கைன் போதைப் பொருளை வந்து இலங்கைக்கு கடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார், வெளியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் எப்படியுமே அது கண்டுபிடிக்கப்படும் என்ற தெரியும். இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு 79 வயதான அந்த நபர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் என்னன்னு சொன்னால், இவர் வந்து எத்தியோப்பியாவிலிருந்து வந்திருக்கிறாரு. எத்தியோப்பியாவிலிருந்து கட்டாருக்கு போயிருக்கிறார். கட்டாரிலிருந்து இலங்கைக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர் வந்த விமானத்தில் அவர் கொண்டு வந்த பேக் வந்து வரல, பேக் மிஸ் ஆகிருக்கு, தாமதமாகிருக்கு. வளமையாக நடக்கிற மாதிரி மற்ற இன்னும் ஒரு அதுக்கு பிறகு வந்த ஃப்ளைட்டில் போட்டு அந்த பேக்கை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு போன சந்தர்ப்பத்தில் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்றதும் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தியாக பேசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. 11 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிற இந்த நபர் ஒரு என்ஜினியர் தான் இந்த மாதிரியான போதை கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்களுக்கும் படித்த இந்த மாதிரியான ஆட்களுக்கும் எந்த நம்பிக்கையில் வந்து போதைப் பொருளை கடத்துறாங்கன்றது தான் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கிற என்னும் ஒரு விஷயம். இதே நேரம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கும் உச்சநீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு. நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அறிவிச்சிருந்தது. ஒரு நபர் அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்திருக்கிறார். அது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. நாமல் ராஜபக்சோட வாழ்க்கையில் பதிவாகி இருக்கிற இன்னும் ஒரு வழக்கு விசாரணை. இதில் வந்து எந்த விதமான தண்டனையும் நாமலுக்கு கிடைக்க போறது கிடையாது. இது உறுதி செய்யப்பட்டாலும், இந்த மாதிரி அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டாலுமே
தண்டனை வந்து கிடைக்க போகிறது கிடையாது. என்னன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடிப்படை உரிமை மீறல் மனு. பொதுவாக இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு சில வீடியோக்களையும் கதைச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான மனுக்களில் இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுறது கிடையாது. சில நேரங்களில் அபராதம் விதிக்கப்படலாம், இல்லாட்டி வழக்குக்கு செலவாகி இருக்கிற பணத்தை செலுத்தணும்னு சொல்லி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம். என்ன சம்பவம்னு சொன்னால் இதுக்கு முதல்லையும் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் காய்ச்சிருக்கிற மாதிரி நாமல் ராஜபக்சோட கல்யாணம் நடந்து 2019 செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் காலகட்டத்துக்குள்ள வந்து அவருடைய கல்யாணம் நடந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய வீரக்கட்டிய பிரதேசத்தில் இருக்கிற வீடு, அந்த வீடு சுற்றி இருக்கிற பிரதேசத்துக்கு வந்து மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மின்சாரத்துக்குன்னு சொல்லி 26 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மின்சார கட்டணம் இருந்தது. அந்த கட்டணம் செலுத்தப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அரசியல் ரீதியிலேயும் இது வந்து பேசப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டிவி சாணக்க, எரிசக்தி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்கவுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி நேரடியாக ஒரு வேண்டுகோள் முன் வச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டது என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திலையும் அது சொல்லப்பட்டிருந்தது. இந்த மனு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு போன வருஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தனியார் நிறுவனம், ஒரு பிரைவேட் கம்பெனியால் நாமல் ராஜபக்ச செலுத்துறதுக்கு இருந்து 26 லட்சம் ரூபாய் பணம், அந்த கட்டணம் வந்து செலுத்தப்பட்டது என்ற மாதிரி போன வருஷம் பேசப்பட்டிருந்தது. அது உண்மையா பொய்யான்றது தெரியாது. இந்த பின்புலத்தில் தான் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்மானிச்சிருக்கு. இந்த மனுவை பதிவு செய்திருக்கிறவரும் ஒரு லோயர், நாமல் ராஜபக்சவும் ஒரு லோயர், இவரும் ஒரு லோயர் தான் பதிவு செய்திருக்கிறார். விஜிதகுமார் என்று சொல்லப்படுற நபர். இவர் காரணமாக சொல்றதுன்னு சொன்னால், தனக்கு மின்சார கட்டணமாக 7390 ரூபாய் செலுத்தப்பட வேண்டி இருந்ததாம் தன்னுடைய வீட்டுக்கு பெற்றுக்கொண்ட மின்சாரத்துக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டணத்தை செலுத்தல்ன்றதுக்காக இலங்கை மின்சார சபை வந்து மின்சாரத்தை துண்டிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்ததாம். எனக்கு எப்படி நீங்கள் துண்டிக்க முடியும்? அப்போ நாமல் ராஜபக்ச இல்லாட்டி அவருடைய திருமணம் நடந்த மஹிந்த ராஜபக்ச இருந்த வீட்டுக்கான மின்சார இணைப்பு துண்டிக்கப்படவே இல்லை. அதுவும் 26 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம். என்னுடைய கட்டணம் வந்து வெறும் 7000 ரூபாய் மட்டும்தான் என்றதுதான் இவருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அடிப்படை உரிமை மீறல் மனுவா இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி அந்த விசாரணைகள் நடக்கும். எப்படியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.